ஹலோ ஆல், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம சுசுகி சாமுராய் பைக்கோட ஒரு ரீஸ்டோரேஷன் ஜேர்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணது எடுத்தது எல்லாமே வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். இதோட ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 2021 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து இது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிற பிளானிங்லேயே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஓடிடுச்சு. நம்ம பழைய பைக்கோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வச்சு நான் ஓட்டிட்டு இருந்தேன். ரன்னிங் கண்டிஷன் தான், அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த பைக்கை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும், ஸோ ஒரு சோகன் டைப்புக்கு ரீஸ்டோர் பண்ணணுங்கிறது தான் என்னோட இனிஷியல் பிளானாக இருந்தது. ஸோ இனிஷியலாக வந்து இருக்கிறத அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட் எண்டில் மாஸ்க்கை மட்டும் மாற்றி ஃப்ரண்ட்டோட மக்காடம் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் கம்ப்ளீட் பெயிண்டிங் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட ஸ்பேர்ஸ் வந்து மாற்றணுங்கிறதுல டவுட்டே இல்லாமல் இருந்தது. ஏன்னா வண்டி வந்து அந்த கண்டிஷனில் தான் இருந்தது. வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் தான் இருந்தது. வண்டி வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ் நம்ம மாற்றணும், எவ்வளோ ஸ்பேர்ஸ் நம்ம புதுசாக வாங்கணுங்கிற ஐடியாவே நமக்கு வருன்றதால நம்ம வண்டியை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பிரிச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெட்டில் விட்டாச்சு. ஸோ அந்த டைம் என்னால் டைரெக்டாக வந்து வீடியோ பண்ண முடியல. நம்ம எதுவும் பெருசாக ஸ்பேர்ஸ் வந்து புதுசாக வாங்கல. இருக்கிற எல்லா எக்ஸிஸ்டிங் ஸ்பேர்ஸுமே வந்து எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை வந்து ரீபெயிண்டிங் நம்ம பண்ணியாச்சு. பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேலே ஃபுல்லாக வந்து ரெட்டும் கீழே வந்து கம்ப்ளீட் பிளாக்கும் அடிச்சிடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லுக் எப்படி வருங்கிறது நான் ஒரு மைண்ட் செட் தான் வச்சிருந்தேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வண்டியில் இருக்க எல்லா ஸ்பேரையுமே வந்து நம்ம பிரித்து அதை தனித்தனியாக வந்து கொண்டு போய் பெயிண்டிங் கடையில் கொடுத்து ஸோ பெயிண்டிங்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஸோ இதுலையுமே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம ஆல்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து இனிஷியலாக பிளான் பண்ணாமல் இருக்கிற மெட்டீரியல் ஸ்டாக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து எல்லாமே பெயிண்டிங்லேருந்து கொண்டு வந்து வச்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயிண்டிங்க்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட் அண்டர் சேர்ஸ்லேருந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம எதெல்லாம் வண்டியில் இருக்கோ எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டாரு. மெக்கானிக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இனிஷியலாக இவங்க தான் வந்து நமக்கு பைக்கை வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஸோ அதோட பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து நான் இவங்க கிட்ட தான் வெளியே எடுத்தேன். இவங்களுமே எனக்கு நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து அவங்க பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அவங்க டெய்லி ஒர்க்ஸை பார்க்கணும், இந்த வண்டிக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அப்படி இருந்துமே வந்து நம்ம இவங்க கிட்ட தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெலிவரி எடுக்கிறதுக்கு வண்டி விட்டு வச்சிருந்தோம். பெயிண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ வண்டியை வந்து சேர்ஸ்லேருந்து வச்சு எல்லாமே ஃப்ரம் த பிகினிங் வந்து அசம்பிள் பண்ணாங்க. அசம்பிள் பண்ணும்போது நான் வந்து பெங்களூரில் இருந்தேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து ஃபுல்லாக எடுத்தது எல்லாமே வந்து அவர் தான் எடுத்தார். நல்லா சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுத்தார். அவர்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நல்லா கோஆப்ரேட் பண்ணார். பட் ஒரே ஒரு ரீசன் என்னன்னா நம்ம இருக்கிற ஸ்பேர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணோம். வண்டியோட இன்ஜினை வந்து நம்ம ஃபுல்லாக பிரிக்கல. ஸோ இன்ஜினை வந்து இருக்கிற ஸ்டாக் வண்டி என்ன கண்டிஷனில் ஃபஸ்ட்டு இருந்ததோ அதே இன்ஜின் அதே டைப்பில் தான் வச்சிருந்தோம். வண்டியோட டயர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஓல்டு டயர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வண்டியை வந்து ஃபுல்லாக நம்ம பிரித்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். என்னென்ன ஸ்பேர்ஸ் நம்ம புதுசாக வாங்கி மாற்றணுமோ அது எல்லாமே நம்ம மாற்றிருக்கோம். ஆனால் இன்ஜினை வந்து பிரிக்கல. ஸோ இன்ஜினை பிரிக்காமல் வண்டியோட இன்ஜினை வந்து ரீஸ்டோர் பண்ணாமல் நம்ம இருக்கிற ஸ்டாக்கே யூஸ் பண்ணதால் நமக்கு அதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. பட் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபிட்டிங்கை பண்ணுங்கள், நான் வண்டியை வெளியே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ஃபிட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவருமே வந்து ஃபுல் ஃபிட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவுமே கொஞ்சம் எனக்கு டிலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ஆல்மோஸ்ட் 6 months ஆகிடுச்சு ஃபுல் ஃபிட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு. முடிச்சதுக்கப்புறம் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்க்குறப்போ எனக்கு ஃபிட்டிங் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக உட்காரல. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன லூப் ஹோல்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கு அடுத்து நடந்த ரீசன்ஸ்லாம் அதுக்கு அடுத்ததான் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம இன்ஸ்டா பேஜ் செக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மாமாட்ட கொண்டு போய் வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம். வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எனக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மாமாட்ட ஃபுல்லாக சொல்லிவிட்டு வித்தின் ஒரு 20 to 25 daysக்குள்ளே வந்து இன்ஜினை கம்ப்ளீட்டாக பிரித்து ஸோ அதில் என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் நம்ம மாற்றணும், ஸோ பிக்கப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாக்காக மாமா வந்து ரெடி பண்ணிட்டாரு. இன்ஜினை பிரிச்சதுக்கப்புறம் நம்ம பிக்கப் காயில் இது எல்லாமே செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டயர்ஸை புதுசாக மாற்றுறதா இருக்கட்டும், ஸோ அதோட இன்ஜின் எங்கெங்கெல்லாம் லூஸ் கான்டாக்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வெர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இவர்கிட்ட நம்ம வண்டி வெளியே எடுத்தப்போ நம்ம வண்டியோட லுக் வந்து இப்படி தான் இருந்தது. நம்ம வந்து அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் ஷீல்டுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் பிளைனாக தான் வச்சுருந்தோம், ஒயிட் கலரில் தான் வச்சுருந்தோம். தென் லேட்டரான தான் வந்து பிளாக் ஸ்டிக்கரிங் பண்ணாருக்கு. தென் அடுத்ததாக வந்து மிரர் செட்டப் பண்ணுறதாகட்டும், மிரர் வந்து நம்ம பழைய விண்டேஜ் ஸ்டைல் வந்து மிரர் வந்து நான் வாங்கியிருந்தேன். தென் பேக் பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் வந்து நான் ஏற்கனவே பிளான் பண்ணதான். ஸோ கேரியர் வந்து வேறு மாதிரி செட் பண்ணணும் அப்படிங்கிறதால நம்ம மாமாட்ட கொடுத்துருந்தப்போ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட கேரியரை வந்து ஆல்ட்ரு பண்ணி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட கேரியரை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி பிளாக் பெயிண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சைடு சாரி கார்டு அப்புறம் அந்த சைட் டோர் எல்லாமே வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபிட் பண்ணோம். இன்ஜினை வந்து கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணி நம்ம இது பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டோரி, எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ எவ்வளோ வருஷம் ஆச்சு வண்டி ஃபஸ்ட் காப்பி வெளியே எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட் காப்பி வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாமாட்ட கொடுத்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி அதோட ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ கம்ப்ளீட் ரிவ்யூ, காஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் டிலே ஆகிடுச்சு. நான் 2021 விட்டது வந்து 2023 தான் வந்து வெளியே வந்து வண்டியே எடுத்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆயில் பம்பை வந்து நம்ம ரெடி பண்ணலை. ஸோ ரெடி பண்ணாமே நம்ம வந்து வண்டி டேங்க்லேயே வந்து ப்ரீமிக்ஸ் போட்டு தான் ஓட்டணும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமி டைப்பில் வந்து வண்டி ரெடி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லுக்கே வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே வந்து பெருசாக நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க ரெகுலர் கமிட்மெண்ட் இருக்குது, ரெகுலர் ஒர்க்கை பார்க்கணும். ஸோ அது போக வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ஒர்க்கையும் முடிக்கணும் அப்படிங்கிறதால ஸோ அவங்களே என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு செமி டைப் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி நம்ம வண்டி ஃபிட் பண்ணி வெளியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம வெளியே ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அடுத்த வீடியோவில் நம்ம சாமுராயில் வந்து ஈரோடு பக்கம் ட்ராவல் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.